வீடியோக்கு ஸ்வாகதம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், நான் பூ கட் பண்ணிட்டு இருக்கேன் கலர்றதுக்கு. என்ன நான் இப்போ விஷ் பண்ண மாட்டேன், நான் ராவில தான் விஷ் பண்ணுவேன். ஏன்னா 12 மணி ஆயிடல. இப்போ நான் அப்பு சிண்டுமோ நாங்கள்லாம் 3 பேர் சேர்ந்து நாங்கள் வந்து கலரை போகணும். அப்போ வந்து விட்டடிச்சு கலர் வந்து ரவுண்டு டிசைன் செய்ய போகணும். ஏன்னா பூவெல்லாம் அப்படி வெட்டி வைக்கிறது நான் வெட்டி வச்சுருக்கேன். நம்ம டிஸ்டர்ப் வருது செத்து பண்ணட்டும். எனக்கு பயங்கரமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கலாடுறோம். நிறைய விஷயம் எல்லாம் சேர்ந்து கலாடுறோம். ஆனால் நான் விசாரிச்ச மாதிரி 3 பேர் சேர்ந்து கலாடுறது பூ பூ நீ எப்படி மாதிரி இல்லைண்ணே. இல்லைண்ணே, எல்லாரும் வீட்லயுமே எத்தனை மணிக்கு கலவுட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டா. நான் ஏன் இப்போ கலவுட்டினா, ஏன்னா இவருக்கு ஓணம் கொள்ளலை. ஏன்னா இவங்க எனக்கு ஓணம் எங்கனம் கொள்ளுவோம் அறியில்ல. அதனால நான் வந்து இவரை கலவிட்டு அம்மா வீட்டுக்கு போய் நாங்கள் ஓணம் கொள்ளுவோம் 3 மணிக்கு. அப்போ இப்போவே கலவிட்டால் மட்டும்தான் என்னால் ஓணம் போய் அம்மா வீட்டில் கொள்ள முடியும். அப்போது அதனால் இப்போலேருந்து பூவெல்லாம் கட் பண்ணி பூக்களை இட்டுச்சுன்னா அப்போ 3 மணிக்குள்ள விட்டு நானும் அப்போ சிண்டு 3 போய் ஓணம் கொண்டுட்டு வந்துட்டு ராவில அம்பலத்துக்காக போவோம். அதனால நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சமயம் வந்து 10-11 மணி ஆகிட்டு நீங்களும் சரிக்கணும். ஆனால் நாங்கள் போன பிறகு நாங்கள் ரெடி பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி மஞ்சள் பூ வந்து குறைச்சிண்டு. ஆனால் இந்த ஆரஞ்சு பூ வந்து குறையுண்டு. நான் விசாரிச்சு ஒரே மாதிரி இருந்தாவும் எங்கே நான் கலட எல்லாரும் வீட்டில் போய் கட்டு விட வேண்டியதான் ராத்திரி. இதே இவ்வளோ பூ இருக்கு, கட் பண்ணாத பூ இருக்கு. கட் பண்ணாத பூ இவ்வளோ பூ அழகா இருக்கு. கலர் அச்சனும் களை இடணும். அவர்த்த களை எங்கன்னு அவர்த்த கலர் அடிப்படியா ഉണ്ടാവും. ஏன்னா நானும் அப்போ போகும்போதே அவட அச்சனும் குஞ்சனுக்கும் டிசைன் இட்டுச்சுண்டாയി. எல்லோ எல்லோ இல்லைல்ல ஆரஞ்சு பூ வந்து உறக்கத்தில் ரொம்ப க்ளீன் இதாகணும். அப்போது ஆரஞ்சு பூ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எனக்கு எல்லோ பின்னது பூ உண்டு. இது க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இளையராஜா சாங் போட்டு கேட்டுகிட்டே நம்ம க்ளீன் பண்ணாட்டா. நம்ம வீட்டு சாருக்குன்னா பூக்களமே இடல. இப்போதான் பூ பொறிக்கின்னு அதுக்கு உறக்கம் வருது வசக்குன்னு இன்னும் ஃபுட்டு டைம் இந்த பறைய சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இங்கே இருக்கு. அதுக்கு சிண்டு முழுக்கணும் பால் திறப்பிக்கணும். பிராந்த சக்கன் வந்து என்கிட்ட ஓம்பளத்தில் கிட்டு வந்து பார்க்குறேன் உட்காந்துட்டு உறங்கலு பாவம். அப்போ அதெல்லாம் கழிச்சிட்டு அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இடுறதுக்கு அதே அப்போ டிசைன் பண்ணி அதில் சிண்டு 3 எண்ணிச்சு அதில் இருந்து கழிச்ச டிசைன்லாம் மருந்து. அதுக்கப்புறம் நானும் அப்போ எங்கனே இட்டு அப்போ நான் அதை விசாரிச்சேன். இந்த டிசைன் இஷ்டப்பட்டுல. அப்போ அப்போ പറഞ്ഞ് ഇട്ട് നോക്കിയിട്ട് പറട്ടാன்னு. அதுக்கப்புறம் நான் குறையவே முடிச்சு சுச்சா போய் போகணும். சமயம் வந்து இப்போ வந்து 3 மணி ஆகி நான் 3 போய் அப்பத்து வீட்டில் போய் கட்டு விட்டுட்டு வந்து சின்ன ஒன்றும் சம்மதிக்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் கிடக்குன்னு சொல்லி பயங்கர கரைச்சல். எனக்கு உறக்கம் முடிச்சு கொண்டு சமயம் வந்து 3:30. இப்போ அவட வீட்டில் போய் ஓணம் கொள்ள போகணும். நான் அப்பூ சிண்டு போவா. சிண்டு 3 ஜலதோஷம் பிடிச்சி அதான் ஆட உறங்கணும். நீ ஃபோன் பிடிக்க விட. அவட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவடத்த களை எங்கன்னு நான் காணிக்கிட்டேன். வாங்க போவா. പേര് പറഞ്ഞു കിർക്കോ കരപ്പന. തൃക്കാക്കരപ്പൂ പഠിക്കലും വായോ, ഞാനിട്ട പൂക്കളം കാണാനും വായോ. ആറാപ്പൂവേ റോ റോ
ப்ரோ சரி மாமா இருக்கோ ஹலோ கைஸ், ஹாப்பி ஓணம். எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். இப்போதான் நான் எழுந்திரிச்சு மணி வந்து இப்போது சமயம் வந்து ஒரு 7 மணி அப்போ தான் நான் ஒரு 6க்கு எழுந்திரிச்சு குளிச்சு காஃபி வச்சு குடிக்கணும். சிண்டு முடுக்கு வந்து சூடு வெள்ளம் வைக்கணும். சரி அவனை அதையும் குளிப்பிச்சு ரெடி ஆக்கிட்டு பின்ன நம்ம பையன் ரெடி ஆக்கல அம்பலத்துக்கு போகிறதுக்கு. ஓணம் வந்துன்னு ஓணமும் வந்து நான் நம்ம வீட்டில் இருக்க களத்தை நான் காணிக்கிறேன் பேக் கேமரா வச்சுட்டு. இப்போ நான் எழுந்துச்சி வரேன், மழை பெய்யுது. அந்த பார்டரில் கொடுத்த கலரில் போய் மழை பெஞ்சனால ஆனால் நல்ல பங்கின்னு எனக்கு பயங்கர இஷ்டப்பட்டு அப்போ போட்டது. இனி நான் சாயை குடிச்சிட்டு சிண்டு மோனை போய் வேக வேகமாக குளிப்பிச்சு நான் ரெடியாக்குறேன். சிண்டு மோனை வந்து ரெடி ஆக்குறது என்னால் வீடியோ எடுக்க முடியாதுட்டா. அவன் கரையிறதப்போ வந்து காப்பிரைட் வரும். நம்மளுக்கு தேவையில்லாத ஜோடினா தமிழில் சொல்ல தேவையில்லாத வேலை, மலையாளத்தில் சொன்னால் ஆயுசுள்ளது பணி. அதனால் அவன் ரெடியாகுது நான் வீடியோ எடுக்கண்டான்னு முன்னாடி நான் ஆலோசிச்சு பின்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து காப்பிரைட் வருமா, அதனால வேண்டாம். அவனுக்கு குளிக்க வச்சு ரெடி ஆக்கிட்டு அவனுக்கு சிண்டு மூணு எங்கனே நான் கஷ்டப்பட்டு ரெடியாக்கி இப்போ நான் ரெடியாக போகிறேன். ரெடி ஆகிட்டு நான் எங்கன்னு என்னோட காஸ்டியூம் எது நான் காணிக்கிறேன். வந்துட்டு அப்படி ஓடி போய் ரெடி ஆகிட்டோம். நான் ரெடி ஆகிட்டேன். எனக்கு என்ன பயங்கர இஷ்டப்பட்டு அப்போ ரியாக்ஷன் போய் எங்கே இருக்குன்னு உட்காந்துறேன். அப்போ அப்போ சரி இன்னைக்கு போவோம். எந்த லுக்கு இதுதான் ஓணம் லுக்கு. பின்ன அம்பலத்துக்கு போகிறது எங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கட்டா. நான் ஃபஸ்ட் டைம் எங்கேன்னு பூ வச்சிருக்கு பயங்கர ஹாப்பியாண்டு. சிண்டு மூணு நானும் சிண்டு அப்போல அம்பலத்துக்கு ரெடி ஆகி எனக்கு தெரியாது அவ்வளோ சுத்தரியாண்டு. சாருக்கு ஃபஸ்ட்டு பை ரொம்ப பிடிக்கணும். அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து இறங்கிட்டு சிண்டு மூணுக்கு மம்மோலாம் கொடுத்துட்டு பார்த்தா செளியாண்டு. அப்போ நான் விஜயாச்சையோ என் புது ட்ரெஸ்ஸு கணே ஆகும்னு. அப்போ பார்த்தா நான் உள்ள செளியில் அவளை மட்டும் செளி ராவில குறைச்சி மழை பெஞ்சு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அம்பலத்துக்குள்ளே போனால் ஒரு பாசிட்டிவ் ஒரு இது கிட்டி எந்த ஆளும் எனக்கு கொடுங்கலூர் அம்பலத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், இது எங்கள் ஊர் தீவு. வெடிக்கட்டில் நானே பேடிச்சு போய் சிண்டு மூணு பேடிச்சு. அப்போ நீ பேடிச்ச வெடிக்கட்டில் என்ன நான் பேடிக்கிறேன் போய் அவட போய் களை இட்டுட்டாவும் வெளிய களை இட்டுட்டாவும் களம் அதை போய் நம்ம நோக்காட்டா வா போலாம். என்னை பார்த்தா எனக்கே சுந்தரியா தோணுது. அம்பலத்தில் நல்ல திறக்கு. இப்போலாம் ஃபேமிலியோட கூட நிறைய பசங்க தான் அம்பலத்துக்கு வராங்க. எனக்கு அப்புக்கு பார்த்துட்டே இருந்தாலும் இப்போ ஃபேமிலி லேடிஸு பிள்ளைங்க யாரும் இல்லை, எல்லாருமே அம்பலத்துக்கு வந்து பார்க்கணும். நமக்கு கூட ஒரு 50% வந்து வெளியே கலடுவாங்களா நோக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் நோக்கணும் கொடுங்கலூர் அம்பலத்தில் டேஸ்ட்டு போட்டு என்ன போடுவாங்க இன்னும் வெளியில் கேட்டு மிக்சியில் அடித்து அது வச்சுட்டே இதோட குறைய வைக்கணும். நீ எங்க Vlogging Mr. Tangi Vlogs.
அவங்களுக்கு போய் இப்போ நாங்களே இறங்கி வந்து பார்த்தா ஃபுல்லாக பசங்க ஒரு அதே ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க ரொம்ப பசங்க இப்போ ராவில அம்பலத்துக்கு வருது சின்னமோன் ஜாலியாக கழிச்சு சின்னமோனோட காஸ்ட்யூம் எனக்கு பயங்கர இஷ்டப்பட்டு எவ்வளோ சுந்தர கூட்ட போனாண்டு அவ்வளோ கட்டி சும்மா கொடுக்கணும் உண்டு. அதுக்கப்புறம் அம்பலத்தில் இருக்க மஞ்சள் எடுத்து நானும் சிண்டு அப்போலாம் வச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்குள்ள மம்மு கைக்கு போகணும். சிண்டு மம்மு கைக்கு போகணும். வா അതേ ഇവിടെ ഒരു കൈലാസ് ഹോട്ടലുണ്ട്. അവിടെ പോയാണ്. അവിടെ ഭയങ്കര ഒടുക്കത്തെ തിരക്കുണ്ടായി. അതൊക്കെ അപ്പോൾ കൂട്ടുകാരൻ കടയ്ക്ക് വന്ന് കഴിച്ച് അതേ നെയ് റോസ്റ്റ് 2 പേർ നെയ് റോസ്റ്റ് പറഞ്ഞ് ഒരു ചായ சொன்னேன். அப்புறத்து ஒரு தமிழ்காரங்க எனக்கு பயங்கர சந்தோஷமாக போய் அப்புறம் நாங்களும் அவங்கள ஜாலியாக சம்சாரிச்சுட்டு குறைய சம்சாரிச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குட்டி இருந்தாயா சிண்டு மோனை பார்த்துட்டு சரியான குறும்பில் அங்கே நல்லா பறஞ்சிருக்கும்போது எனக்கு சாயை வந்து அப்புறம் நான் சாயை நல்லா ரசிச்சு எனக்கு நெய் ரோஸ்ட் வச்சா பயங்கர இஷ்டப்பட்டேன். நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம். ஐயோ சிண்டா ஒன்று ஒரு ஓட்டோ സിന്ധു மைதா வந்து உச்சிக்கு வந்து அடையாய் சத்யாக்கு வைக்கிறதுக்கு. ஐயோ നല്ല മഴ പെയ്ത് കൂട്ടുകാരാണേനാ അതാ മതി. സദ്യ കഴിക്കാൻ പോണ്. ഉച്ചക്ക് സദ്യ എൻ്റെ വീട്ടിൽ സദ്യ സദ്യ രാവിലെ നെയ് റോസ്റ്റ് കഴിച്ച് அதுக்கப்புறம் ஜூஸ் എടുത്ത് കുടിക്കും. ചോദിച്ചല്ലേ നീല ചോദിച്ചത് മഞ്ഞ കളർ. അയ്യേ முக்காலாயா இப்ப நாங்க சத்யா கைக்க போனேன் எந்த வீட்டுல. சத்யா ரெடி ஆயா நோக்க അമ്മച്ചോട് കിട്ടിയില്ല വീഡിയോ ആക്കി കിട്ടി എന്നാ കാണിക്കട്ടെ. അയ്യോ പായാസം മണം പായാസേ പിന്നെ മോരുകറി ഇഞ്ചിക്കറി കൈപ്പക്ക നമ്മ പാവക്ക പിന്നെ ചോറ് കേബേജ് സാമ്പാറിൽ ഓ ഭയങ്കര മധുരം നോക്കലാണല്ലോ. ചേച്ചി കയ്യിലേക്കല്ലേ കയ്യിലേക്ക് നല്ല മധുരമുണ്ട്. அம்மா எனக்காக வந்து சாம்பார்ல வெண்டைக்காய் നെയ്യിട്ട് ഇളക്കരുതരി. ആയിക്കൂട്ടാറേ നിങ്ങൾക്ക് മണം വരണ്ടാവും നോക്ക്. எல்லாருமே கைக்கிறதுக்கு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நான் தான் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் கைக்க விரிக்கும் போது நான் ஒரு டான்ஸ்லாம் எழுதிட்டு அப்புறம் நானும் அம்மாலாம் பாயெல்லாம் விரிக்கும் போது பாய் எப்போ வச்சாலும் சிண்டு மூணு ஓடி வரும். கண்டா வீரப்பனாட்டம் முண்டெல்லாம் மடித்து குத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாயெல்லாம் விரிச்சதுக்கப்புறம் சரி அவனுக்கு சத்யா கொடுக்கலான்னு விசாரிச்சு சத்யா எடுத்தா பொண்ணு முன்னே நாங்கள் சேச்சியோட பயங்கர ஆகுறோம். அவனுக்கு வந்து இலையில வந்து சத்யா கொடுக்கணும் சம்மதிக்கவே இல்லை. நாங்கள் குறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். சோறு வச்சா மிண்டாடுங்க இருப்பான்னு சோறு வச்சா அப்பவும் எணிக்கினேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சோறு வச்சு மோர்கள் வச்சு அப்பளம் எடுத்தா சரி அவன் கூட்டி கைப்பான்னு விசாரிச்சு. ஆனால் அவன் கூட்டி கைச்சு இல்லை அப்படத்தை மட்டும் எடுத்துகிட்டு போக விசாரிச்சு. அப்போ குட்டு வந்து பஞ்சம் மடியில் வந்து இருந்து கை கடான்னு பறஞ்சான். அப்போ அவன் കഴിച്ചില്ല. அவன் ചോറേ எடுத்துல. அப்புறம் குட்டு கிட்டுக்கிட்ட
പപ്പടത്തെ എടുത്ത് കുട്ടുക്കിടെ കൊടുത്ത് കുട്ടുക്ക് കൊടുക്കുന്നു. അവൻ കഴിച്ചില്ല, ஆனால் കുട്ടുക്ക് കൊടുത്ത്. ആ സദ്യ അങ്ങനെയുണ്ട്. അപ്പം എന്ത് പറഞ്ഞാലും സദ്യ சாப்பிட அப்படியே சவுட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு பப்படம் மட்டும் கொடுத்து கைக்க வச்சு കഴിച്ചதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு 2 வெள்ளி இலை போட்டு சாப்பிட்றது எல்லாம் ஒன்றா எல்லாமே சத்யா. நாங்கள் எல்லோரும் வெள்ளி இலை போட்டு ஃபேமிலியாக சத்யா കഴിച്ചിட்டு நான் பாயாசம் குடிப்பேன். ചേച്ചി ഇത് എന്ത് പായാസം? ഇത് പാലട പായാസം. வயிறு ஃபுல்லாக കഴിച്ച് இது வந்து பிராந்தாயி കഴിച്ചதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் ஃபன் பண்ண போனோம். ചേച്ചി போவா അവനെ കൊണ്ടുവന്നു. കഴിച്ചിட்டு வந்து நான் போய் அடுத்த ஓணமோட அடுத்த காஸ்டியூம் பண்ண விட்டுட்டு வரேன். யாரையும் இது ஊறி காஞ்சிட்டு வரேன். இந்த காஸ்டியூம் நான் எனக்கு பேக் கேமரா வச்சு காணிக்கிட்டேன். எனக்கு பயங்கர ഇഷ്ടപ്പെട്ട ഈ ഡ്രസ്സ്. എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട അപ്പു മോൾക്ക് അതോട് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ടു. അപ്പം അപ്പു പറഞ്ഞ് എന്താണ് രാവിലെ തൊട്ട് സുന്ദരിയാവേ ഉണ്ടേன்னு. அதுக்கப்புறம் எனக்கு சொன்னப்போ ஒரு சந்தோஷமாக நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்து പിന്നെ സ്പീക്കറിൽ വെച്ച് പാട്ട് വരെ വെച്ചിരുந்தேன்னா அது ஒரே கலக்கலும் குலக்கலும் ஆகி நான் കുറേ டான்ஸ் ஆடி പിന്നെ சிண்டு മോனுக்கு ஒரு காஸ்டியூம் வேறு மாத்திரமா. அப்போ இதில் இருந்துட்டு പിന്നെ நான் வந்து எல்லோரும் ரோட்டில் போகும்போது சிண்டுக்கு நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் ചേച്ചി എടുത്ത് കൊടുത്ത ഡ്രസ്സ് ഇത് ഇട്ടിട്ട് കാണിക്കട്ടെ. അപ്പം ചിண்டு മോൾ வந்து ഉറങ്ങി എണിച്ച്. അവൻ നല്ലോണം ഉറങ്ങി എണിച്ച്. ഉണങ്ങി എണിച്ച് நாங்கள் മോൾ வந்து கிரில் இட்டுட்டு இருந்தோமா. அப்போ சிண்டு மோனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வந்து கேக்கெல்லாம் கொடுத்து பின்ன நாங்கள் அல்ஃபம்லாம் சுட்டு கீழே போய் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் அன்வர் வந்து சூப்பராக அடிப்பொலியாக எனக்கு செஞ்சு கொடுத்து அதுவும் போட்டால் நாங்கள் லோனும் കഴിച്ച് அல்ஃபாம் சிக்கனும் கைக்க போய் இதோட ஓணத்தை நாங்கள் முடிக்க போகணும் കഴിച്ചിട്ട്. എങ്ങളുടെ ഓണം പരിപാടി ഇത്രേ ഉള്ളൂ. വീഡിയോ പിടിച്ചിരുന്നാൽ ഷെയർ ചെയ്യൂ, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ, ലൈക്ക് ചെയ്യൂ. ടാറ്റ ബൈ. നെക്സ്റ്റ് വീഡിയോ കാണാം.